CSS அனிமேஷன் ப்ராஜெக்ட்ல 100 days 100 ப்ராஜெக்ட்ல இது வந்து 6th ப்ராஜெக்ட். ஒரு டூரிஸ்ட் வெப்சைட்டுக்கான கார்ட் டிசைன் எப்படி நம்ம பண்ணுறது? மவுஸ் ஹோவர் ஆகும்போது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோட டீட்டெயில்ஸை எனக்கு சிம்பிளாக இங்கே காட்டுற மாதிரியும், இன்கேஸ் நீங்கள் இதை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரீட் மோரை கிளிக் பண்ணால் இன்னும் டீட்டெயில்டான அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்குற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணலாம். அனிமேட்டட் டூரிஸ்ட் கார்ட் டிசைன் எப்படி பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டிசைனுக்காக நான் பேசிக்காக ஒரு HTML டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் CSS ஃபோல்டருக்குள்ள style.css, இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள taj.jpg அப்படின்னு ஒரு இமேஜ் ஒன்று நான் வச்சுருக்கேன் இந்த டெம்ப்ளேட்காக. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் rel ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், href இஸ் ஈக்குவல் டு css/style.css அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸில் நான் ரோபோட்டோ கண்டென்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக் CSS ரீசெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பேஜ் நம்ம இங்கே விசிபிளில் வச்சுக்கலாம். இதுக்கான பேசிக் HTML கோட் நான் போட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மெயின் டேக் ஒன்று போட்டுக்கிட்டேன். நீங்கள் மெயின் டேக் டிவ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சென்டர் அலைன்மெண்ட்காக நான் மெயின் டேக் போட்டாச்சு. அண்ட் தென் இதுக்குள்ளே ஒரு கார்டு ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த கார்டுக்குள்ளே நம்ம ஒரு இமேஜ் ஒன்று போட போகிறோம். இப்போதைக்கு எம்டியாக நான் வந்து ஜஸ்ட்டு தாஜ்மஹால் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். மஹால், MAHAL. ஸோ எம்டி டிவ் மட்டும் நம்ம எம்டி இமேஜ் மட்டும் ப்ரோக்கன் இமேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கார்ட் கண்டென்ட் அந்த கார்ட் கண்டென்ட்குள்ளே H2ல நான் தாஜ்மஹால் அப்படின்ற அந்த நேமை நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பேராகிராஃப் டேக்கில் லோரமில் ஒரு 30 கேரக்டர்ஸ் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் தென் இந்த பேராகிராஃப்க்கு கீழே ஒரு ஆங்கர் டேக்கில் ஜஸ்ட்டு ரீட் மோர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துடும். இந்த டிசைனை நம்ம CSSல ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் ஷீட்டுக்கு நான் போயிடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பாடி டேக் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் 222 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலர் நம்ம ஒயிட் கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் வந்து பை டிஃபால்ட்டாக நான் இதில் வந்து இப்போதைக்கு நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு விஷுவலாக தெரியணுன்றதுக்காக ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒயிட்டுக்கு பதிலாக வேறு கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் இது சென்டருக்கு வரணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மெயினுக்கு நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்டைலிங் நம்ம ஒன்று பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெயின் டேக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் மினிமம் ஹைட் வந்து 100% வியூ போர்ட் ஹைட் கொடுத்துக்கிட்டேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ளக்ஸ் பாக்ஸாக மாறிடும். அதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நமக்கு சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்க கார்டை நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் நான் இங்கே பாருங்கள் கார்ட் டேக் கொடுத்துருக்கேன், கார்ட் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வித்து வந்து ஒரு 24 rem நான் கொடுத்துக்கிறேன். ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், இது நீட்டாக இருக்குது. அண்ட் தென் ஹைட் வந்து ஒரு 36 rem அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். டெஸ்டிங்காக வேணால் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட் கலர் வேண்டாம், இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று வந்துருச்சு. இது எனக்கு எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் ஒரு 5 pixels கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது மறைஞ்சிருட்டோம். பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து இது ரவுண்டட் கார்னர் மாதிரி எனக்கு இது தெரியல. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கர்சர் வந்து எனக்கு இங்கே போனால் பாயிண்டராக மாறணும். அதுக்காக கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாருங்கள் பாயிண்டராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு பாக்ஸ் ஷேடோ நம்ம கொடுத்துக்கலாம். பாக்ஸ் ஷேடோ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த வேல்யூ நீங்கள் போட்டுக்கோங்க. பாக்ஸ் ஷேடோ 0 pixels, 10 pixels, 30, 50, 35 pixels, RGBAல 0.2. பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு டார்க் ஷேடோ எனக்கு வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணுறது அந்த இன்னும் லைட் கலர்ஸ் கூட கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா, இந்த கலர் உங்களுக்கு நீட்டாக இருக்குது அந்த டிஃப்ரென்ஸு. இப்போ இதுக்குள்ளே இருக்க இமேஜ் போடலாம். இப்போ இமேஜ் நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. இப்போ இமேஜ் கனெக்ட் பண்ணுறேன். இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க taj.jpg இது கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கார்டுக்குள்ளே இருக்க இமேஜ். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதையும் நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகும். கவர் ஆகணும்னா நீங்கள் வித் அண்ட் ஹைட் 100% நீங்கள் நான் செட் பண்ணனா நல்லாயிருக்கும். பாருங்கள், வித் அண்ட் ஹைட் 100% செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி கவர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்க இந்த கார்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ கார்ட் கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன்.
இது வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது நான் கொடுத்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு டாப்பில் வந்திருக்கு. எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு பாட்டமில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் வந்து 0 பிக்சல்ஸ் கொடுத்தாச்சு, லெஃப்ட் வந்து 0 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கார்னரில் வந்துடும். அண்ட் தென் பேடிங் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் பேடிங் 15 பிக்சல்ஸ் ஒரு 35 பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எனக்கு பேடிங் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிஜி கலர் வந்து FFF அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் வந்து #333 அப்படின்ற இந்த கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு எனக்கு ஈஸியாக எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இந்த H2வை நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்ம கார்ட் கண்டென்ட்குள்ளே இருக்க H2. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மினிமம் ஹைட் நம்ம செட் பண்ணலாம். ஒரு 50 பிக்சல்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மினிமம் ஹைட்டு. பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த ஹெட்டிங் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ளூ ஷேடில் நான் வந்து ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்க பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். கார்ட் கண்டென்ட்குள்ளே இருக்க பேராகிராஃப் டேக்கை நான் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேக்ஸிமம் ஹைட் இப்போதைக்கு நான் 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இதில் ஓவர்ஃப்ளோ வந்ததுன்னா ஹிடன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எனக்கு மறைஞ்சிருச்சு. ஓவர்ஃப்ளோ ஆனால் நான் ஹிடன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன், எனக்கு டோட்டலாக எனக்கு மறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கார்டு எனக்கு இந்த போர்ஷன் அப்படியே எனக்கு கீழே இறங்கியிருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல -50 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இங்கே கீழே இறங்கிடுச்சு. இந்த பேராகிராஃப்க்கு வேணால் பாட்டம் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிடும். ஸோ இதில் பாருங்கள் பாட்டம் 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இங்கே கொஞ்சம் மேலே ஏறி பக்காவாக எனக்கு வந்துருச்சு. ஃபைன். இப்போ எனக்கு மவுஸ் மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகணும், இந்த கார்டு எனக்கு மேலே போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கார்டு மேலே ஹோவர் ஆகும்போது, என் கார்டுக்கு மேலே ஹோவர் ஆகும்போது இந்த கார்ட் கண்டென்ட் வந்து எனக்கு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். தட் இஸ் பாட்டம் 0க்கு எனக்கு வரணும். பாருங்கள் மவுஸ் நான் மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் 0 வருது. ஆனால் இது ஸ்மூத்தாக இல்லை. ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ டிரான்சிஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட்டம் ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாட்டம் 0.3 செகண்ட்ஸில் ஈஸ் இன் அவுட் இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள் ஸ்மூத்தாக பாருங்கள் எனக்கு மேலே கீழே எனக்கு இறங்கியிருக்கு. இது மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேராகிராஃபும் நமக்கு விஷுவலில் வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மினிமம் ஹைட் 0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மினிமம் ஹைட் 0வை எனக்கு கார்டு ஹோவர் ஆகும்போது இங்கே பாருங்கள் இதே கண்டென்ட்டில் கார்டு ஹோவர் ஆகும்போது எனக்கு பேராகிராஃப் வந்து மேக்ஸிமம் ஹைட் எனக்கு 0லேருந்து கார்டு ஹோவர் ஆகும்போது 150 பிக்சல்ஸாக மாறணும். பாருங்கள் எனக்கு 150 பிக்சல்ஸாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. சரி இந்த பேராகிராஃபும் நமக்கு ஸ்மூத்தாக வேணும்னா இதையும் நீங்கள் டிரான்சிஷனில் இந்த மேக்ஸ் ஹைட்டை வந்து ஒரு 0.3 செகண்ட்ஸ்க்கு ஈஸி இன் அவுட் கொடுங்க. அதுவும் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து பாருங்கள் வரும். பார்த்தீங்களா இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்மூத்தாக நமக்கு லோட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆங்கர் டேக்கை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் பொறுத்த வரைக்கும் சேம் இதே தான். என்னோட கார்ட் கண்டென்ட்குள்ளே இருக்கிற இந்த ஏ டேக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். இது எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் வந்துடணும். அதுக்கு மேலே ஹோவர் ஆகும்போது இந்த ஆங்கர் மேலே ஹோவர் ஆகும்போது எனக்கு அண்டர்லைன் வரணும். ஸோ அப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னுக்கு பதிலாக அண்டர்லைன் மாற்றிக்கலாம். பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே போகும்போது எனக்கு அண்டர்லைன் வந்துடும். கை எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு டிரான்சிஷன் வேணும்னா நீங்கள் டிரான்சிஷன் வந்து 0.5 செகண்ட்ஸ் கொடுங்க, ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது ஸ்மூத்தாக உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். இது வேணும்னா வச்சுக்கோங்க, வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபைன். இப்போ இதில் பாருங்கள் எனக்கு இந்த டெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத், இதுக்கு கொஞ்சம் எனக்கு போல்டு எனக்கு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இதுக்கு வந்து ஃபாண்ட் வெயிட்டை வந்து நான் வந்து குறைக்க போகிறேன். ஃபாண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு மினிமம் வெயிட் நீங்கள் வச்சா கூட போதும். இப்போ இங்கே பாருங்கள் நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம கண்டென்ட்ஸில் 300, 400, 700 இருக்குது. ஸோ இந்த H2வில் போயிட்டு ஃபாண்ட் வெயிட்டை நான் ஒரு 300 அப்படிங்கிறது கொடுக்குறேன். பாருங்கள் இது ஸ்மூத்தாக இருக்குது. 300, 400 கொடுக்குறேன், கொஞ்சம் போல்டாக இருக்குது. 700 வரைக்குமே இருக்குது. 400 நல்லா இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு இருக்கும். இதே 400க்கு 700 கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கும். அதே மாதிரி லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 1 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது நீட்டாக நமக்கு லோட் ஆகுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேராகிராஃப்க்கு போயிட்டு லைன் ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். மவுஸ் மேலே போகும்போது பாருங்கள் இந்த பேராகிராஃப் வந்து நீட்டான ஸ்பேஸில் இருக்குது. இது 30ங்கிறது ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வேணால் நான் வந்து ஒரு 400க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் தென் அப்பர் கேஸில் இருக்கணும்னா வச்சுக்கோங்க. வேண்டானா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நார்மலாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு டூரிஸ்ட் வெப்சைட்டுக்கான கார்ட் டிசைன் நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.